அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நாளா இந்த நாட்டுக்காக உழைத்த தியாகிகள், சமூக நீதிக்காக, பெண் விடுதலைக்காக, இந்த சமூக அநீதியை எதிர்த்து போராடியவர்கள், போராடி சிறை சென்றவர்கள் எல்லாம் கொஞ்ச நாளாக சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாகவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதே போல் மெயின்ஸ் வீடியோவிலையும் போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த மாதிரி தியாகிகிட்ட தான் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தான் இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த சக்திகளாக இருக்காங்க. யாருக்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்கனாக்க இந்த ஆதவ் அர்ஜுனா, நடிகை கஸ்தூரி, அப்புறம் அன்னபூரணி அரசு அம்மா, இவங்களாம். இப்போ இவங்களோட சேர்ந்து விஜயும் இப்போ ஒரு மாதமாக ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. என்ன நான் சொன்ன மாதிரி நாட்டுக்காக உழைச்ச தியாகிகள் தானே இவங்களாம் இப்போ இவங்களை தான் இன்னைக்கு இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய விஐபிகள். அந்த விஐபிகளை போயிட்டு நம்ம மெயின்ஸ் வீடியோவும் சோசியல் மீடியாக்களும் போய் பேட்டி எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது தான் இன்னைக்கு நடிகை கஸ்தூரி அவங்க ஒரு தியாகி தானே, சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. தியாகி கிட்ட பேட்டி வாங்குறதுக்கு நியாயம் தானே, அதனால அவங்கக்கிட்ட போய் பேட்டி எடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்னைக்கு பேட்டி எடுக்கும்போது எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா, நேற்று நம்ம இளையராஜா இசையமைப்பாளர் அவர் நேற்று ட்ரெண்ட் ஆனார். என்னன்னாக்கா அவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் அவமதிச்சிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க என்று சொல்லி நேற்று அவர் ட்ரெண்ட் ஆனார். உண்மையிலேயே ஒரு தமிழராக ஒரு தமிழர் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு வரும்போது இதை நம்ம கேட்க வேண்டியது தான். ஆனால் அவமானப்பட்டவர் அவர் அதை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டாரான்னு பார்த்தோம்னா, அவர் இந்த கட்டமைப்பு, அதாவது இந்து மத கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவர் வாழக்கூடியவர். அதனால் அவருக்கு அது அவமானமாகவே தெரியல. இதை யாரும் பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டார். நான் எங்கேயும் அவமானப்படுத்தப்படலை, என்னை உள்ளே வர வேணான்னாங்க, அதனால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது அவமானமாகவே தோணலை. சரி, அவர் பாணியிலேருந்து நம்ம இதை பார்க்க தேவையில்லை. ஏன்னா இதையெல்லாம் அவமானமாக நினைக்காதவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நான் ஒரு அடிமை, நான் ஒரு சுயமரியாதை இல்லாதவன், நீ என்னை எவ்வளோ வேணாலும் கேவலப்படுத்திக்கலாம், எப்படி துப்பினாலும் இப்படி தொடச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க பேச்சு நமக்கு வேண்டாம். ஆனால் நம்ம சுயமரியாதைக்காரர்களாக, நம்ம உரிமையை விட்டு கொடுக்காதவர்களாக இதையெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருந்தோமாக்க ஃபஸ்ட்டு தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னாங்க. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். எல்லாமே இந்த திராவிட இயக்கங்கள், சுயமரியாதைக்காரர்கள் எடுத்த போராட்டத்தின் விளைவாக நம்மளுடைய உரிமைகளை ஒவ்வொன்றா நம்ம பெற்றுருக்கிறோம். படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கோம். இதையெல்லாம் இந்த இந்து மத கட்டமைப்புகள், கோட்பாடுகள், சனாதானிகள், இந்த சூத்திரர்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும்னா அந்த இந்து மத கோட்பாட்டின்படி இந்த மாதிரி விதிமுறைகளை விதித்தாங்க. அதையெல்லாம் நம்ம திராவிடர்களாகிய மானமுள்ள சுயமரியாதைக்காரர்கள் போராடி மெல்ல மெல்ல ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு கல்வி உரிமை இடஒதுக்கீடு பெற்றோம். அதுக்கப்புறம் தெருவுக்குள்ளே நடக்கூடாதுன்னாங்க, தெருவுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னாங்க, கோயிலுக்குள்ளே போனோம். இப்படி மெல்ல மெல்ல ஒவ்வொரு உரிமைகளாக நம்ம பெற்று ஓரளவு வந்துட்டோம். இன்னும் ஆனாலும் இந்த தீண்டாமை கொடுமைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை பற்றி நடிகை கஸ்தூரி கிட்ட போய் பேசும்போது, தீண்டாமை கொடுமைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணக்காரங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் தீண்டாமை கொடுமைகள், ஏழைகள்னா அது ஒரு கேவலமாக இருக்கும். இவர் பணக்காரர் இளையராஜா அவர்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவர். இளையராஜானாவே உலகத்துக்கே தெரியும், புகழின் உச்சத்தில் இருக்கிறவர். ரெண்டாவது கடவுளவே தன்னுடைய இசையால் அவர் மெய் மறந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவர். கடவுளுக்கு பக்தி பரவச பாடல்கள் பாடணும்னா அதுக்கு இளையராஜா தான் வேணும். அதுக்கெல்லாம் அவர் கூட்டு பயன்படுத்திக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் முன்னெடுத்த நிகழ்ச்சி தான் அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாரு. கிரீடு நாங்கள் தலைப்பா கட்டணும், கிரீடம் கட்டணும், பரிவட்டம் கட்டணும், எல்லாம் செஞ்சோம், அவருக்குரிய நாங்கள் சமமாக உட்கார வச்சோம் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரி. அந்த அஸ்த மண்டபத்துக்கிட்ட போகும்போது மட்டும் நீங்கள் இங்கே உள்ளே வரக்கூடாது, இங்கே வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க. இதை பற்றி நடிகை கஸ்தூரி கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவரே ஒரு கடவுள், அவர் எதுக்கு கோயிலுக்கு போகணும்,
அவரே கடவுள் எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இளையராஜா, ஏன்னா அவர் புகழின் உச்சத்தில் இருக்கார், நல்ல வசதி படைத்தவர். அதனால் அவரை கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போய் தீண்டாமையை வந்து புனிதமாக்கிட்டாங்க. அவர் புகழின் உச்சத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி. இதுவே ஏழையாக இருந்தாக்க நீங்களாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஏழை சூத்திரனாக இருந்தாக்க நீங்களாம் வரக்கூடாது போன்னு சொல்லிட்டு விரட்டி அடிப்பாங்க. அந்த மாதிரி அப்போது வந்துட்டு புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தீண்டாமையவே புனிதமாக கட்டுவாங்க. நீ கடவுள் இங்கே வரக்கூடாதுன்னுவாங்க. அதுவே ஒரு ஏழை சாமானியனாக இருந்தாக்க அவங்கள வந்து கேவலமாக இழிவாக பேசி அவங்க இப்போ இதையெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார் கஸ்தூரி யார்? நாங்கள் பார்ப்பனர்களாக இருந்தாலும் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த இந்து மத கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இந்த எந்த சட்டத்தில் இருக்குது? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா இவங்க தான் இந்த இடத்துக்கு வரணும், இவங்க வரக்கூடாது? பார்ப்பனர்கள்லாம் யார்? பாப்பானாக்க அவங்க யார்? அவங்க மட்டும் எப்படி அங்கே போகலாம்? யார் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டத்தை உங்களுக்கு வகுத்து கொடுத்தது யார்? நீ யார் இதை சொல்கிறதுக்கு? உன் அப்பா உண்டு சொத்தா? நீ சம்பாதிச்சு கட்டின இடமா அது? உன் வீட்டுக்குள்ளேயே வராங்க. உன் வீட்டுக்குள்ளே வரும்போது நீ அதை சொல்லு. அதே கோயில் எல்லாத்துக்கும் பொதுவானது. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? பார்ப்பனர்களாக இருந்தால் நானாக இருந்தாப்போ கூட போக முடியாதுன்னு உனக்கு அது பெருமையாக இருக்குது. நீ ஒரு சனாதனி சூத்தரிச்சி, இப்போ அந்த அடிமை வாழ்க்கையை நீ ஏற்றுக்கிட்டு வாழ்கிறவ, உனக்கு அது பெருமையாக இருக்குது. போனால் என்ன தப்பு, என்ன நடந்துருப்பா அங்கே போனாக்க அதை சொல்லுங்கள். அங்கே போனால் இவங்களாம் போனாங்க இந்த மாதிரிலாம் இது நடக்கும். யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்களா? தெருவுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் தெருவுக்குள்ளே நாங்கள் எல்லாம் வந்துட்டோம், என்னாச்சு? இப்போ எல்லாம் சமத்துவமாக இருக்குது, சுதந்திரமாக இருக்கும். கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், என்னாச்சு? இப்போது நல்லா தானே இருக்குது. அப்போது நீங்கள் அந்த இடம் மட்டும் கருவறைக்கும் முன்னாடியே அஸ்த மண்டபம், அந்த மண்டபத்துக்குள்ளே அவ்வளோ புகழ் வாய்ந்த அதுவும் கடவுளுக்கு வழிபாடு பண்ண கடவுளை உருகி பாடக்கூடிய அவருக்கே அந்த நிலைனா, அப்போ சாமானியரை நீங்கள் எந்த இடத்துல வைப்பீங்க? அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு இழிவுபடுத்துவீங்க? இதையெல்லாம் சொல்ல நீங்கள் யார்? நீ யார்? பாப்பானுக்குன்னா என்ன கொம்பு முளைச்சிருச்சா? நீ எப்படி பாப்பான் மட்டும் எப்படி அங்கே போனோம்? யார் உங்களை அங்கே விட்டது? உனக்கு மட்டும் யார் அந்த உரிமையை கொடுத்தது? இதையெல்லாம் இந்த இவ்வளவு அவமானப்பட்ட இந்த இளையராஜா இன்னாரைக்கும் ஒரு புகார் போய் கொடுத்துருந்தா, இந்த மாதிரி நான் இழிவுபடுத்திட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி புகார் கொடுத்துருந்தா இன்னாரைக்கும் அந்த பாப்பானுங்க சிறையில் இருந்திருப்பாங்க. இளையராஜாவுக்கு தான் மான மரியாதை. இருந்தாலும் ஒரு மானங்கட்ட ஆள் இல்லையா? கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு சுயமரியாதைன்றது இல்லை. அதனால் இதை ஒன்றும் யாரும் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குது. இனிவரும் காலங்களில் இந்த இடம் இவங்களுக்கு இது வரைக்கும் தான் இவங்க வரணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. யாரை கேட்டு இந்த ஆகம விதிகள் வச்சிங்க? இதனால் யாருக்கு என்ன யூஸ் ஆக போகுது உங்கள் ஆகம விதிகளால்? அதை முதல்ல சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்தால் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். எதனால் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருந்த இந்த சீமான், தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் எங்கே போனீங்க? இப்படி ஒரு தமிழர்களுக்கு ஒரு இழிவு நடந்திருக்குது, ஒரு அவமரியாதை நடந்திருக்குது. ஏன் இது வரைக்கும் யாரும் வாய் பேசாமல் இருக்கீங்க? ரெண்டாவது, இந்த சனாதனிகள், நாங்கள் சனாதனத்தை காப்பாற்றுவோம், சனாதனிகளாக எங்கே போனீங்க? இன்னைக்கு இப்படி ஒரு இழிவு நடந்திருக்குது, ஏன் யாரும் இதை பற்றி யாரும் கேள்வி கேட்கல? அப்படியே நாங்கள் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கறதுலையே, எந்த ஒரு இழிவும் பண்ணுறதுலையே அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு வர இந்த சனாதனிகள்லாம் எங்கே போனீங்க? ஏன் இதை பற்றி யாரும் கேட்கல? இந்த திராவிடர்களாகிய தமிழர்கள் ஒன்று கூடி இந்த பாப்பானுங்களுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டினாதானே ஒழிய இந்த தீண்டாமை கொடுமை நம்ம மக்கள் எழுச்சி வர வரைக்கும் இது இந்த மாதிரி உச்சத்தில் இருக்கிற இளையராஜாவுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களோட நிலை என்னவாக இருக்க வேண்டும் என்று தமிழர்களாகிய நம்ம தான் இதை யோசித்து மக்கள் எழுச்சி தானாக வரணும். திராவிட இயக்கங்களோட கை கோர்த்து இந்த தீண்டாமை கொடுமைக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு காணொலியை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.